விஜய் ஒரு தொட மாப்பிள்ளையா கூட வச்சுக்கிறணுங்கிறதுல கேசி வேணுகோபாலுக்கும் புரியுது அந்த விவரம். எடப்பாடி பழனிசாமிக்கும் அது புரியுது. பாஜகவுக்கும் புரியுது. மாப்பிள்ளை அவர் தான் அவர் போட்டிருக்க சட்டை ஏம்ட்டுன்னு சொல்றது மாதிரி. அதிமுக மிரட்டல்ல விடுறாங்க. அம்மா நீ நாசமா போயிடுவ, நீ திமுகவை நீ அழிக்காம விடாது அப்படின்னு சொல்றது மூலமா என்ன அர்த்தம்னா, திமுகவை எதிர்கொள்வதற்கான சக்தி விஜயிடம் இல்லை என்பதான் ஆர்பி உதயகுமாரோட கருத்து. நீ எல்லாம் சத்து பத்தாதியா, நீ எல்லாம் நோஞ்சா, அடி வாங்க முடியாதுனால முதுகுக்கு முன்னாடி வந்து ஒளிஞ்சுக்க அதிமுகவுக்கு முன்னாடி அப்படின்னு கூப்பிடக்கூடிய இடத்துக்கு. சில பேர் மைதானத்துல விளையாடாம ஒரு ஓரமாவே உட்கார்ந்துருப்பான்ல. சில பேர் பாருங்களேன், மைதானத்துல விளையாடவே மாட்டான், ஓரமா உட்கார்ந்து இருப்பான். களத்துக்கு வராத விஜய் ஒத்த எஃப்ஐஆர்ல மொத்த கட்சியும் காலில. இல்ல 2026 தேர்தலை தீர்மானிக்கக்கூடிய இடத்துல விஜய் இருக்காருல்ல. எங்க இருக்கிறாரு? எல்லாருமே அவர் கூப்பிடுறாங்க கூட்டணிக்கு. கூப்பிடுறாங்க, எதுக்கு கூப்பிடுறாங்கன்னு ஒரு கேள்வி இருக்குல்ல. பல்லக்குல வந்து நீ ஏறிக்கன்னு சொல்லி கூப்பிடல யாரும். பல்லக்கு தூக்க வாயா. கரூர் சம்பவத்துக்கு பின்னாடி அவரை பல்லக்கு தூக்குறதுக்கு தான் கூப்பிடுறான். பல்லக்கில் ஏறுறது அப்படிங்கிற ஒரு இமேஜில் அவர் இருந்தார். கரூருக்கு முன் கரூருக்கு பின் அப்படி பிரிச்சுக்கோங்க அரசியல. கரூருக்கு பின்னாடி அவரால் ஒரு ஸ்டெப்பு முன்னாடி எடுத்து வைக்க முடியலைங்க. உலகத்தில் மிகப்பெரிய ஃபிளாஷ் நியூஸ் எது தெரியுமா? பனையூர் பங்களாவிலிருந்து கிளம்பி அவர் நீலாங்கரைக்கு போனார். பனையூர் பங்களாவிலேருந்து கிளம்பி அவர் வந்து இதுக்கு போனார், பட்டினம் பக்கத்துக்கு போனார். இது மாதிரி ஒரு வரலாற்று சிறப்புமிக்க ஒரு செய்தியை வந்து சேட்டலைட்ல போட்டுக்கிட்டே இருக்கான். யோசிச்சு பாருங்க. கரூர் சம்பவம் நான் என்ன சொன்னேன்னா, சேரோட்டாக்காரன் ஒரு நாளைக்கு எத்தனை முறை போயிட்டு வரேன், பனையூருக்கும் திருவான்மையூருக்கும் போயிட்டு வரேன். அதெல்லாம் செய்தியாம உள்ளதுலாம் இல்ல. கட்சி தலைவர் அலுவலகம் போறதே ஒரு செய்தி தானே இங்க. ஆமா ஆமா, பாத்ரூம் போறதே செய்தி. பாத்ரூம் போறதை கேமரா வச்சு எடுக்கிறதுக்கு அலௌடு கிடையாது. இல்லைன்னா எடுத்துருவாங்க. சோழ மண்டலத்தில் விஜய், சேர மண்டலத்தில் விஜய், எவ்வளவு பேர் இருக்காங்க தெரியுமா? டிஆர்பி ரேட்டிங் ஏறணும்னா நிர்வாணமா நிக்கிறதுக்கு தயாரா இருக்கான் சேட்டலைட் ஓனர்ஸ் எல்லாருமே. அப்படியே மொட்டை குண்டியா நிற்பான். பார்க்கறதுக்கு மக்கள் தயாரா இருக்கணும், அவ்வளவுதான் விஷயம். ரெடியா இருக்கிறாங்க. அம்மனை குண்டியா நிற்க ஆளுங்க ரெடியா ரொம்ப பேர் இருக்கான். டிஆர்பி ரேட்டிங் மட்டும் ஏறணும். வெக்கம் கட்டவங்க, மானம் கட்டவங்க மானமுள்ள 1000 பேருடன் போராடலாம், மானமற்ற ஒருவனோடு போராடவே முடியாதுன்னாரு தந்தை பெரியார். மானமற்றவர்களின் எண்ணிக்கை வந்து கணக்கில் அடங்காம இருக்கு. சேட்டலைட் ஓனர்ஸ்ல ரொம்ப பேருக்கு மான ஈனம் எதுவுமே கிடையாது. மானம் கட்டவன் பூரா சேட்டலைட் டிவியில வந்து முக்கிய பொறுப்புகள்ல இருக்கான், ஓனரா இருக்கான் அல்லது நிர்வாகியா இருக்கான். வெக்க வேணாமாடா உங்களுக்கு? அவர் என்ன காரல் மார்க்ஸ் அவரு? அண்ணல் அம்பேத்கரா? தோழர் ஜீவானந்தம் அவரு? அவனே எவனோ எழுதி கொடுத்த பேப்பரை திக்கி திணறி படிச்சுக்கிட்டு இருக்கான். அவனுக்கு அரசியல் அறிவு இருக்காமோல்ல? ஒரு வார்டு உறுப்பினருக்கு இருக்கக்கூடிய அரசியல் அறிவு விஜய்க்கு இருக்குமா? நான் கேட்கிறேன்.